தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டா தான் Redmi K30 யோட லீக்டு இமேஜஸ் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன் வந்திருக்கு. சோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல எதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, Redmi K20 விட இதுல என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, இந்த இரண்டுக்குமான டிஃபரன்ஸ் எதெல்லாம் அப்படிங்கறது எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். சோ மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டீங்கன்னா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்டையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட போய் அந்த பெல் ஐக்கனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஸோ Redmi K30 யோட லீக்டு இமேஜஸ் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கு. ஸோ இதில் எதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல டிஸ்பிளேக்கு வரும். ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.67 இன்ச்சோடைய IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனோட வருது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 120 ஹெட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 120 ஹெட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் பாத்தீங்கன்னா ஃபிளாஷி ஸ்மார்ட் போன்ல தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல அவங்க இந்த 120 ஹெட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்கு. ஸோ டிஸ்பிளே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும். ஸோ Redmi K20 கம்பேர் பண்ணும்போது இதுல பாத்தீங்கன்னா அவங்க டவுன் கிரேட் பண்ணிருக்கேன்னே சொல்லலாம். டிஸ்பிளே பேனல் அதுல பாத்தீங்கன்னா அவங்க AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுல LCD தான் கொடுத்துருக்கு. சோ அது ஏன் அவங்க டவுன்கிரேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இன்னும் தெரியல. சோ நெக்ஸ்ட் கேமரா. சோ கேமரா செஷன் வரும்போது இதுல பாத்தீங்கன்னா அவங்க பாப்அப் கேமரா கொண்டு வரல. அதுக்கு பதிலா டுவல் பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க. சோ பஞ்ச் ஹோல் கேமரா தான் கொடுத்துருக்கு. அதுவும் முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டு கேமராஸ் கொடுத்துருக்கு. ஒன்னு 20 மெகா பிக்சல், ஒன்னு 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. சோ பின்னாடி வரும்போது அவங்க பாத்தீங்கன்னா 4 கேமரா கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்க எல்லா ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா கொடுக்குற கேமராஸ் தான் அவங்களும் கொடுத்துருக்காங்க. 64 மெகா பிக்சலான ஒரு பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க பாத்தீங்கன்னா டெலிபோட்டோ கொடுத்துருக்காங்க, அல்ட்ரா வைட் கொடுத்துருக்காங்க, மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. சோ கிட்டத்தட்ட மற்ற ஸ்மார்ட் போன் எல்லாமே கொடுக்குற சென்சர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. Redmi K20 கம்பேர் பண்ணும்போது இதுல பாத்தீங்கன்னா மேக்ரோ லென்ஸ் பாத்தீங்கன்னா அதிகமா கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். சோ நெக்ஸ்ட் ப்ராசஸர். சோ ப்ராசஸர் வரும்போது Snapdragonோட 765G அப்படிங்கிற ப்ராசஸர் கொண்டு வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 5G சப்போர்ட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இன்னும் 5G வரல. ஸோ வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது 4G தான் அவங்க லான்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பேட்டரிக்கு வரும். ஸோ பேட்டரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4500 mAh கொண்ட பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அவங்க 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய ஃபாஸ்ட் சார்ஜருங்க. ஏன்னா ரியல்மி எல்லாம் 50 வாட்டே கொடுத்துருக்காங்க. அவங்க இப்பதான் 30 வாட்டும் கொண்டு வராங்க. சோ ஓகே, முன்னே இருந்ததை அவங்க பெட்டரா கொண்டு வந்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா Redmi K10 பாத்தீங்கன்னா 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொண்டு வந்துருக்காங்க. சோ இதுல 30 வாட் கொடுத்துருக்காங்க. சோ இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். சோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா முன்னாடி கிடையாது, பின்னாடி கிடையாது. சோ அப்ப எங்கடா வச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா சைடில் தான் வச்சிருக்கு. ஸோ வால்யூம் அப் வால்யூம் டவுன் பட்டனுக்கு பக்கத்துல தான் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் பட்டன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சென்சர் எவ்வளவு அக்யூரசியா இருக்குன்னு மொபைல் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ லான்ச் ஆன உடனே அதை அப்டேட் பண்ணலாம். ஸோ இவ்வளவுதான் இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் போனை பத்தின லீக்டான ஸ்பெசிபிகேஷன். ஸோ இதோட விலை எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 23,000 அந்த ரேஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்தோம்னா கொஞ்சம் ஒருத்தியான ஒண்ணுதான். என்ன அப்படின்னா அந்த டிஸ்பிளே மட்டும் தான் கொஞ்சம் டிராபேக் ஆயிருக்கு. ஏன்னா அதுல பாத்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ரிஃப்ரெஷிங் ரேட் பாத்தீங்கன்னா 120 ஹெட்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த K30 ஸ்பெசிபிகேஷன் வச்சு K20 விட இது ஒரு அப்கிரேட் தானா அப்படிங்கறத கீழே கமெண்ட் செஞ்சு சொல்லுங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அப்கிரேட்னு சொல்லலாம். ஸோ டிஸ்பிளே எல்லாம் மெயினா ஃபோக்கஸ் பண்றவங்களுக்கு ஒரு சின்ன அப்கிரேட் தான். ஏன்னா 120 ஹெட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொண்டு வந்திருக்காங்க. 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செஞ்சு சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்டையும் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி.